member today, இந்த நாளிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அங்கமாய் இருப்பது போதாது, but to endure until the end. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Before I close, I wanted to speak about the sister who has passed away. I don't know how many of you have seen your WhatsApp group. நான் முடிப்பதற்கு முன்னதாக சமீபத்திலே மரித்த சகோதரி குறித்து நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு பேர் வாட்ஸ்அப்பில் அதை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. So this sister Mohana died of cancer. She was only 41 years old. இந்த சகோதரி மோகனா அவர்கள் புற்றுநோயினாலே மரித்து போனார்கள். அவர்களுக்கு 41 வயது தான். She was working as a staff nurse in Tirunelveli. அவள் திருநெல்வேலியிலே ஸ்டாஃப் நர்ஸாக பணி செய்து கொண்டிருந்தார்கள். She was here and then she went to Tirunelveli. அவர்கள் இங்கிருந்தார்கள், பின்பு திருநெல்வேலிக்கு அவர்கள் போய்விட்டார்கள். Her husband was totally against CFC. அவர்களுடைய கணவர் முற்றிலுமாய் CFCக்கு எதிராக இருந்தவர். He was going to a Christian church. I mean, he was going to a church, but he was against CFC. அவர்கள் சபைக்கு போய் கொண்டிருந்தார், CFCக்கு எதிராக இருந்தார். And this sister, you know, I heard that she would work in the night shift. நான் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட இந்த சகோதரி குறித்து அவள் நைட் ஷிஃப்ட் வேலை செய்துவிட்டு, and then she would ride on a scooter and go from Tirunelveli to Thoothukudi. அவர்கள் ஸ்கூட்டரிலே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரை அவள் பயணம் செய்வார்கள். Her husband also would go with her. அவருடைய கணவரும் அவரோடு கூட போவார். It's about 40 kilometers, 60 kilometers. I'm not sure. 40 not like here. It's a long distance. மிக தூரமான ஒரு இடம். The husband will not go inside, he will be outside and she will attend the conference. அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த சகோதரி கலந்து கொள்வார்கள், அவருடைய கணவர் வெளியிலே இருப்பார். And she would ride back and then attend duty. அவர்கள் திரும்ப பயணித்து திரும்ப அவர்கள் திருநெல்வேலிக்கு போவார். 4 days she would do like this when they have conference in Thoothukudi. தூத்துக்குடியிலே கான்ஃபரன்ஸ் இருக்கும் பொழுது 4 நாட்கள் இப்படி செய்வார்கள். See, that is a committed sister. அப்படிப்பட்டவர்கள் தான் அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரிகள். சரி, மோகனா அண்ணா நகரில் இருக்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். சகோதரன் சொன்னது போல் சபைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பிள்ளை. அது எது என்னன்னு தெரியாது, ஆனாலும் கூட தேவனுடைய கரத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம சகோதரிகளும் போய் பார்த்துட்டு வந்தாங்க.